புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பெருங்களத்தூரில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் காலையிலிருந்து மிதமான மழையானது பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீர் அங்கங்கே தேங்கி வாகன ஓட்டிகளும் அவதிப்பட்டதும். குறிப்பாக பெருங்களத்தூரிலிருந்து தாம்பூர் நோக்கி செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில் அங்கங்கே மழைநீர் தேங்கி இருப்பதாலும் குண்டும் குழியுமாக சாலை இருப்பதாலும் வாகனங்கள் மெதுவாக செல்வதால் வாகனங்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனம் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த வாகனத்தை போக்குவரத்தை சீர் செய்யும் போக்குவரத்து போலீசார் இருந்தாலும் மெதுவாக வாகனம் செல்வதால் கடும் போக்குவரத்தில் பாதிக்கப்பட்டு மழையில் நனைந்த வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். அபிநயா, ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மழை காரணமாக. இது குறித்த விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கனமழை காரணமாக சென்னையில் வடக்கு உஸ்மான் சாலை, பசுல்லா சாலை பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் சிரமத்துடன் பயணம் மேற்கொள்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், டி நகர்ல மழைநீர் தேக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? மழைநீர் வடிகால் பணிகள் பலனளிக்குதா? அப்படியே குறிப்பாக இன்று காலை முதலே டித்வா புயலின் காரணமாக தற்போது தொடர்ச்சியா இந்த மழைப்பொழி வந்து நம்ம பார்க்கிறோம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிவிட்டாலும் கூட சென்னையில நேற்று இரவிலிருந்து இந்த மிதமான மழையாக பெய்து வந்த நிலையில் தற்போது இன்று நாள் முழுக்க கனமழை அளவிற்கான அந்த மழையை வந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக சென்னையினுடைய டி நகர் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய குறிப்பாக வணிக பகுதியில் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய டி நகர் பகுதியினுடைய பசுலா சாலை, நார்த் உஸ்மான் ரோடு, தெற்கு உஸ்மான் ரோடு என்று இது போன்ற பகுதிகளில் நாம் அதிக அளவில் இந்த மழைநீர் சாலையினுடைய பகுதியில் தேங்கி இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா மழைநீர் வடிகாலில் ஓரளவுக்கு மழைநீர் வந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மழை பெய்வதன் காரணமாக குறிப்பாக இந்த ஒரு முழங்கால அளவிற்கான தண்ணீர் அப்படிங்கிறது சில பகுதியில் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் மழைநீர் வற்றி கொண்டே இருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். வாகனங்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு இந்த மழை வெள்ளத்தில் தற்போது வரக்கூடிய சூழலை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். இது போன்ற பல பகுதிகளில் தற்போது மழைநீர் வடிந்தாலும் கூட இந்த தொடர் மழையின் காரணமாக இந்த மழையினுடைய அந்த கடந்து செல்லக்கூடிய வேகம் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியா மழை அப்படிங்கிறது நிற்கவே இல்லை. டி நகர் பகுதி முழுக்க இன்று நாள் முழுக்க மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து மழை பெய்ததை போல தற்பொழுதும் ஒரு மழை அப்படிங்கிறது கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இதன் காரணமா இந்த மழை நீர் எப்பொழுது வடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. தொடர்ச்சியா மாநகராட்சி ஊழியர்கள் இதனை வந்து சரி செய்வதற்கான பணிகள்ல அடிக்கடிக்கு ஈடுபடுறதையும் பார்க்கிறோம். ஆனால் உட்புற சாலைகள்ல குறிப்பா வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய பசுல்லா ரோடு, நார்த் உஸ்மான் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிநயா, டி நகர்ல மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு என்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், அந்த டெல்டா பகுதிகளில் இன்னமும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? என்ன விதமான பாதிப்புகளை மக்கள் எதிர்கொள்கிறார்கள்? கண்டிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை மட்டுமில்லாமல் திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக இடைவிடாமல் பெய்த இந்த கனமழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் பாதிப்படை செய்துள்ளது. தற்பொழுது பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே தில்லை இலாகம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஓமங்காடு கிராமம். அந்த பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளை முற்றிலுமாக அந்த மழைநீர் என்பது சூழ்நிலை. மழை விட்டு 1 நாள் ஆகியும் இதுவரை அந்த மழைநீர் என்பது வடியாத ஒரு சூழல்ல அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மிகவும் வேதனை அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு அத்தியாவசிய ஒரு பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு கூட வெளியில் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், அதே போன்று முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் அங்கு இருக்கிறார்கள். அந்த மழை பெய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் உட்பட நிறைய ஏராளமான விஷ ஜந்துக்கள் வருவதன் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை அந்த நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நன்றி ராஜசேகர். சென்னை திருவள்ளூரில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் எப்போது வரை மழைக்கு வாய்ப்பு என்பதை இணைய விவரங்களோடு விளக்குகிறார் நம்முடைய நெறியாளர் மோனிஷா. மோனிஷா, இந்த மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கும்? எவ்வளவு நேரம் அது நீடிக்க வாய்ப்புள்ளது?
அதாவது அபிநயா, நேற்று வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிட்வா புயலானது வலுவிழந்தது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது இப்ப எந்த இடத்துல நிலை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னைக்கு மிக அருகாமையிலே நிலை கொண்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வெறும் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இப்ப இந்த சுழற்சியானது நிலை கொண்டிருக்கு. நேற்று இந்த சுழற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் வெற்று சுழற்சியாக இருந்தது. காற்றுல ஈரப்பதம் இல்லாததுனால நம்மளுடைய தமிழகத்துக்கு பெரிதளவுல இது மழையை கொடுக்கல. ஆனா இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுழற்சியானது ஈரப்பதம் மிகுந்த காற்றின் காரணமாக மழை மேகங்களை கொண்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே மழை மேகங்கள் தான். இந்த மழை மேகங்கள் நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி நகர நம்மளுடைய தமிழகத்துக்கு மழை இருக்கும். குறிப்பா சொல்ல போனா சென்னைக்கு மிக அருகாமையில இது இருக்கிறதுனாலையும் சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இதுவரை இருந்துட்டு இருந்துச்சு. காலையில இருந்து பல்வேறு இடங்கள்ல கனமழை பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப வானிலை ஆய்வு மையம் சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் மிக கனமழை பெய்யறதுக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுழற்சி மிக அருகாமையில் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நம்மளுடைய சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கொஞ்சம் டைரக்டாவே எக்ஸ்ட்ரா ஃபார்மேஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதுனால சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல 12 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். அதனாலேயே ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிறது வடகிழக்கு பருவமழை என்பதாலும் கூட இந்த ஏர் சர்க்குலேஷன், ஏர் ஃபார்மேஷன் அப்படின்றது தமிழகத்துக்கு கொஞ்சம் அதிக அளவுல வருது, மேற்கொண்டு இந்த சுழற்சியின் தாக்கத்தினாலும். அதனாலேயே இப்ப நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்னு சொல்லி எடுக்கும் போது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு எல்லாம் இன்னமும் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிதளவுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதமான மழையும் லேசான மழையும் டெல்டா மாவட்டங்கள்ல பெய்யும். அதே போல வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் இங்க நம்ம பார்க்கலாம். இந்த ஏர் ரொட்டேஷன் அப்படின்றது உள் தமிழகத்துக்கும் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதனாலேயே திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாம் மழை பொழிவு இன்னைக்கு தினம் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனா லேசானது முதல் மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உள் தமிழகத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் இருக்கும். அதே போல ராமநாதபுரத்திலையும் இன்றைய தினத்துல ஒரு லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. மதுரை, சேலம் மாவட்டத்துல சில பகுதிகளில் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்துல KTCC ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழை முதல் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. இந்த நிலை சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் இன்னும் 2 நாட்களுக்கு இந்த மழை அப்படியே நீடிக்கும்னு சொல்லலாம். இப்போ உண்டாகி இருக்கக்கூடிய இந்த சுழற்சியின் தாக்கம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, அடுத்த 12 மணி நேரத்துல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது நாளைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலும் வலு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல இந்த சுழற்சியானது மேலும் மேலும் வலு குறைஞ்சி மழை பொழிவு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அபிநயா, இப்ப இந்த 2 டேஸ்க்கு மழை பொழிவு அப்படின்றது சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் அதிகமாகவே இருக்கும். மிக கனமழை பொழியறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அபிநயா, வானிலை நிலவரம் என்ன என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மோனிஷா. திருவள்ளூர் மாவட்டம் புழல், ஞாயிறு பகுதிகளில் 5 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, மழை எந்த அளவுக்கு பெய்திருக்கிறது என்பது குறித்து அந்த புள்ளி விவரங்கள் வெளியாக இருக்கா? என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கு?